வணக்கம். மலர்பாத் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் நினைக்கிறது தப்பு. திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு 170 கிலோமீட்டர்னு சொன்னால் நீங்கள் நம்பணும். ஏரியல் டிஸ்டன்ஸ் பார்த்தா இன்னும் கூட குறையும். ஆனால் நமக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, அதை விட்டுட்டு வேற வழியாக போயிட்டுருக்கோம். அதான் உண்மை. ஜப்பான்லாம் மக்கள் பொது போக்குவரத்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய செலவும் குறையுது, நாட்டினுடைய பொருளாதாரமும் அதிகமாகுது. நம்ம பொது போக்குவரத்து அதிகம் பயன்படுத்துறது கிடையாது. நான் சொல்கிற ஒரு வழியில் ஒரு புதிய இருப்பு பாதை அமைத்தால் சென்னைக்கு 2 மணி நேரத்தில் போகலாம். அதாவது திருவண்ணாமலை, அவலூர்பேட்டை, சேத்பட்டு, வந்தவாசி, உத்தரமேரூர் வழியாக செங்கல்பட்டை ஜாயின் பண்ணலாம். இதனுடைய நீளம் மொத்தமே 120 கிலோமீட்டர் தான். செங்கல்பட்டுலேருந்து எக்மோருக்கு ஒரு 50 கிலோமீட்டர், அதிகபட்சம் 170 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சென்னையை அடையலாம். எக்ஸ்பிரஸில் போனால் 2 மணி நேரம், பேசஞ்சரில் போனால் அதிகபட்சம் 3 மணி நேரம். இப்படி ஒரு வழி இருக்கிறத விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம தேவையில்லாமல் பேருந்தில், காரில் செஞ்சு திண்டிவனம் போயிட்டு மாதானம் செங்கல்பட்டு வழியாக வரோம், அல்லது இந்த வேறு ரூட்டில் போகிறோம். இது தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத எரிபொருள் செலவு, தேவையில்லாத வண்டி தேய்மானம், அதை விட அதிகமாக டோல்கேட் செலவு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பாதை நமக்கு அமைக்கிறது மூலமாக சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வர வழி நமக்கு கிடைக்கும். ஜோலார்பேட்டை 200 கிலோமீட்டர் டெய்லி சென்னைக்கு போயிட்டு வராங்க. விழுப்புரத்துலேருந்து டெய்லி சென்னைக்கு போயிட்டு வராங்க. சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் திருவண்ணாமலை அந்த வசதி இல்லை. போனால் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை, வேலையை பார்த்து முடிக்க முடியாது. அடுத்த நாள் தான் தங்கிட்டு அடுத்த நாள் தான் வரணும். அப்படி ஒரு நிலைமையை தவிர்க்கணுன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனா 8 மணிக்கு எக்மோர் வேலையெல்லாம் முடிக்கலாம். திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனா 8 மணிக்கு திருவண்ணாமலை. இந்த வழி, இந்த இருப்பு பாதை வேணும்னு நான் புதுடில்லியில் இருக்கிற ரயில் பவனில் என்னோட சக பொறியாளர்கிட்ட ஒரு முறை எல்லாம் டிராயிங்லாம் போட்டு ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்தேன். இது நல்லாயிருக்கு, மக்கள் அதிகம் போயிட்டு வரக்கூடிய பகுதி, 122க்கு இவ்வளோ கலெக்ஷன் வருது, நிறைய கார்லாம் ரோட்டில் வருதுன்னு சென்சஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீஸிபிலிட்டி இருக்குது, இது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதி தான் இதை சொல்லணும், நீங்கள் சொன்னால் எப்படி அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. நானும் ஒரு 15 வருஷமாக இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச மக்கள் பிரதிநிதிகிட்ட சொல்கிறேன், இதை பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள். இந்த இருப்பு பாதை அமைக்கிறது மூலமாக இதுவரைக்கும் ட்ரெயினே பார்க்காத ஊர்கள், அவலூர்பேட்டை, வந்தவாசி, சேத்பட்டு, உத்தரமேரூர் எல்லாம் ரயில் வசதி பெறும். இதனால் அந்த பகுதி மக்களும் சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நமக்கு இருப்பு பாதை நேரடி சென்னை டு திருவண்ணாமலை நேரடி இருப்பு பாதை வந்தால் எல்லாருக்கும் நல்லது தானே. வாங்க, அதை நோக்கி புறப்படும். ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். அதனால் வாங்க, நீங்கள் நானும் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். திருவண்ணாமலை டு சென்னை புதிய இருப்பு பாதை அமைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.